Hi guys, welcome back to my channel. If you are new here, then my name is Kaushalya. So இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மினிமல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு பார்ட்டி லுக் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் பெருசா பார்ட்டி பர்சன்லாம் கிடையாது. பட் எனிவே நம்ம கார்பரேட்ல ஒர்க் பண்றதுனால சம்டைம் வந்து பார்ட்டி போய் தான் ஆகணும். அவாய்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் நோ லைக் ஒரு கார்பரேட் கல்ச்சர் அப்படின்னு வந்துட்டா நீங்க வந்து சம்டைம் ஒதுங்கிலாம் இருக்க முடியாது. யூ ஹாவ் டு கோ அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் பண்றது ஸ்மோக் பண்றது இந்த மாதிரிலாம் பிடிக்கல அப்படின்னா நீங்க அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க போயிட்டு ஃபன் மட்டும் பண்ணிட்டு ஃபாஸ்டா வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுக்காண்டி நானும் போறேன். ஸோ நான் ஒர்க் பண்ற கம்பெனில இயர்லி ஒன்ஸ் வந்து பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பெரிய பார்ட்டி மாதிரி தான் நடக்கும். ஸோ அந்த பார்ட்டிக்கு நான் எப்படி கிளம்பி போறேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ நான் போயிட்டு என்னோட அவுட்ஃபிட் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். பார்ட்டி வேர் அந்த மாதிரி ஒரு அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். பட் நான் மேக்கப் லுக் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மினிமல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி தான் பண்ண போறேன். ஸோ எப்படி பண்றேன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ போய் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் பாத்தீங்க அப்படின்னா பார்ட்டி அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு பார்ட்டி அவுட்ஃபிட். நான் ஃபுல் லுக் காமிக்கிறேன். ஸோ நான் இதை ஃபிளிப்கார்ட்ல இருந்து வாங்கினேன். ஐ திங்க் அரௌண்ட் 300 rupees. ஸோ எனக்கு பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு கம்ஃபர்டபுளாவே இருக்கு. ஸோ இதுக்கு நான் ஸ்லிப்பரும் பேர் பண்ணிருக்கேன். ஸோ ஸ்லிப்பருமே நான் ஃபிளிப்கார்ட்ல தான் வாங்கினேன். ஸ்லிப்பரோட லிங்க் பிளஸ் இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன். இஃப் யூ வாண்ட் டு பர்ச்சேஸ் தென் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க அந்த மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்லிப்பரும் போட்டு நான் இதை பேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்பவும் இதோட ஃபுல் லுக் காமிக்கிறேன். ஸோ இப்போ இதோட ஃபுல் லுக் பார்க்கலாம். அதோட ஃபுல் லுக் இருக்கு. கம்ப்ளீட் பண்ணிட்டு இதோட ஃபுல் லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னோட ஃபேஸ்ல நல்லாவே மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன் என்னோட ஃபேஸை. ஸோ என்னோட எப்பவுமே கோ டு மாய்ஸ்சரைசரா இதுதான் இருக்கும். ஜஸ்ட் நான் வந்து நல்லா மாய்ஸ்சரைசர் என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி நல்லா ப்ரெப் பண்ணிக்கிறேன் என்னோட ஸ்கின்னை. ஸோ ரேட்டும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 380 சம்திங் தான் இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக இதை 3 months வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணலாம். ஸோ மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கப்புறம் என்னோட லிப்ஸையுமே நல்லா ப்ரெப் பண்ணிக்கிறேன். ஸோ லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ லிப் பாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்னோட பாடி லோஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். அம்மா ஏசப்பா. ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன், ஓகே மறுபடியும் வருது. ஓகே. ஸோ லிப் பாம் போட்டதுக்கு அப்புறம் என்னோட அந்த பாடி லோஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து கால்ல லெக்ஸ்ல அண்ட் கையில ஃபுல்லா நான் வந்து பாடி லோஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். காத்தோடு மேகத்துண்டாய் மீதி இருக்கிறத என்னோட கைக்கு அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப ஹைட்டா தெரியும்ல. ஓகே, ஹீல்ஸை கழட்டிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ என்னோட ஸ்கின் ப்ரிப்பரேஷன் முடிஞ்சது. இப்போ மேக்கப் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்கப்புக்கு நான் டைரக்டாக ஃபவுண்டேஷன் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மெபிலினோட ஃபவுண்டேஷன் இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைண்ட் அதோடது. ஸோ ஏன் இப்படி வச்சிருக்கேன் அப்படின்னா ஸோ இது ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சா இல்லை என்ன தெரியல. ஸோ அந்த பஞ்சில் வரவே இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணா அப்படின்னா மேலே வந்து ப்ராடக்ட் வந்துடும். ஸோ இப்படி தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரீஃபண்டு கேட்டு பார்த்தேன், அவங்க தரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கடைசியாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ என்னோட ஸ்கின்னை நல்லா வந்து ஸோ ஜஸ்ட் இந்த ஃபவுண்டேஷனை ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன் என்னோட ஸ்கின் ஃபுல்லாக இந்த ப்ரஷ்ஷை வச்சு. ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்கின்னுக்குள்ளே போகிற வரைக்கும் நல்லாவே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க இந்த ப்ரஷ்ஷை வச்சு. ஸோ ப்ராடக்ட்டை கொஞ்சம் கம்மியாக எடுங்க. நான் ப்ராடக்ட்டை கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டேன், எப்பவும் கம்மியாக தான் எடுப்பேன். ஸோ மீதி இருக்க அப்படியே ப்ராடக்டை கொஞ்சம் காது சைட்லையும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த சைடு கொஞ்சம் ப்ராடக்ட் கம்மியாக இருக்க மாதிரி தருது. பட் எனிவே கேமரா பார்த்து எனக்கு மேக்கப் போடுறதுனால பெருசாக எனக்கு தெரியல. நல்லாவே அப்ளை பண்ணிட்டேன். ஸ்கின்ல நல்லாவே பிளெண்ட் ஆயிருச்சு. ஸோ நான் வந்து ஃபுல் கவரேஜ்லாம் கொடுக்கல, கொஞ்சம் லைட்டாக வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இப்போ மெபிலின்லேருந்து இந்த காம்பேக்ட் பவுடர் எடுத்து என்னோட ஃபேஸில் ஜஸ்ட் நான் அதை செட் பண்ணிக்கிறேன் அந்த ஃபவுண்டேஷனை.
மைக் ஒர்க் ஆகுதா? எஸ். ஸோ இப்போ என்னோட நெக்குக்குமே வந்து காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் எவ்வளோதான் வெயிட் கெயின் பண்ண ட்ரை பண்ணாலும் என்னால் வெயிட் கெயின் பண்ண முடியல. ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கொடுங்களேன். ஸோ இப்போ நான் ஃபவுண்டேஷன் அண்ட் காம்பேக்ட் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஒரு லிப் கிரையான் இருக்குது. ஸோ இதான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இதான் எனக்கு இருக்கிறதே கொஞ்சம் டார்க்கஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நல்லா டார்க்காகவே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ விச் மீன்ஸ் இன்னும் 2-3 கோட்டிங் கொடுத்துக்கிறேன் அந்த மேலேயே. ஸோ எனக்கு நல்லா டார்க்காக வேணும். ஸோ அப்போ தான் இதோட பார்ட்டி லுக் வந்து கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதனால் இந்த ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட ப்ளஷ் இந்த ஒரே ஒரு ஷேடு தான் இருக்குது. நான் தாய்லாந்து போகும்போது வாங்கியிருந்தேன். ஸோ இதை வச்சு ஜஸ்ட் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். கையாலேயே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பாதி மேக்கப் லுக் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் ஹைலைட்டர் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஹைலைட்டர் வந்து என்னால் எடுக்க முடியாது. ஸோ நல்லா உடஞ்சி வச்சிருக்கேன் இந்த ப்ராடக்ட். ஸோ அதுவுமே நான் தாய்லாந்துல தான் வாங்கினேன். ஸோ என்னோட சீக்ஸ் அண்ட் என்னோட ஹைப்பர்ல ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுவுமே லைட்டாக கையால் நான் வந்து ஹைலைட்டர் ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு என்னோட மேக்கப் லுக் வந்து கொஞ்சம் ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ லைட்டாக மேக்கப் போட்டிருக்கேன். ஸோ ஐம் நாட் அ ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ எனக்கு எதுவும் லைட்டாக தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்கேன். என்னோட ஐப்ரோ வந்து நான் எப்போவுமே எதுவுமே பண்ண மாட்டேன். எனக்கு ஐப்ரோ ஆல்ரெடி திக்காக இருக்கும். ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு லைட்டாக வந்து மேக்கப் போட்டிருக்கேன். ஐ திங்க் அவ்வளோதான். ஸோ எனக்கு பெருசாக ஸ்லீவ்லெஸ்ல கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ பார்ட்டி போகிறதுனால ஸோ அதனால நான் ஜஸ்ட் அந்த மாதிரிலாம் வியர் பண்ணாமல் இந்த மாதிரி ஃபுல் ஸ்லீவே வச்சு வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பார்ட்டி ட்ரெஸ்ஸுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதுக்கு ஹேர் சீரம்க்கு இந்த லிவான் சீரம் எடுத்து ஜஸ்ட் என்னோட ஹேர் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இதை வந்து நான் பெருசாக மேக்கப் அந்த மாதிரிலாம் பண்ணல. என்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி மேக்கப் கவர் பண்ண முடியுமோ, பார்ட்டி வேர் மாதிரி பண்ண முடியுமோ, ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் ஸோ இப்போ லைட்டாக கோம் பண்ணிவிட்டு இந்த லுக்கை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். எப்போவுமே பர்ஃப்யூம் மறந்துடாதீங்க. ஸோ பர்ஃப்யூம் போட்டுக்கோங்க. பிகாஸ் யூ வில் என்ஜாய் அ லாட். நல்லா டான்ஸ் ஆடுவீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகும். ஸோ இட் ஸ்மெல்ஸ் அமேசிங்.